முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த 7ஆம் தேதியுடன் 4 ஆண்டுகளை நிறைவடைந்து 5வது ஆண்டில் இந்த ஆட்சி அடியெடுத்து வைக்கக்கூடிய சூழ்நிலையில் திராவிட மாடல் அரசு நம்பிக்கை வைத்து ஆட்சியை ஒப்படைத்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமான திட்டங்களை வழங்கியுள்ளோம் என்று பெருமிதத்தோடு குறிப்பிட்டிருக்கிறார். இருந்தபோதிலும் சில மூத்த அமைச்சர்கள், திமுக பேச்சாளர்கள் கண்ணியத்தோடு பேச வேண்டும் என்றும், கொள்கை ரீதியாக நமக்கு எதிரானவர்களும் மற்றும் நமது அரசியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக எதிரானவர்களும் அந்த பேச்சு மற்றும் விமர்சனம் கருத்துக்களை அதை மடைமாற்றி திசை திருப்பும் நோக்கில் அவர்கள் செயல்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதால் நாம் கண்ணியத்தோடும் கவனத்தோடும் இனி வரும் நாட்களில் பணியாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விடுத்துள்ள அந்த அறிக்கையில் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். மக்கள் நம் மீது வைத்துள்ள நம்பிக்கையை உறுதி செய்திடும் வகையில் களத்தில் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும், அரசியல் எதிரிகளால் நமது ஆட்சியை குறை சொல்ல முடியாத காரணத்தால் அவதூறு சேற்றை வீசுகிறார்கள், ஈரை பேனாக்கி பேனை பேயாக காட்ட நினைக்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதிகார அமைப்புகளை ஏவி அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைகளையும் மேற்கொள்கிறார்கள் என்று மத்திய அரசையும் அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த மிரட்டல்களுக்கு மிரள்வதற்கு திமுக என்பது அடிமை கட்சி அல்ல, அது சுயமரியாதை இயக்கம், தன்மானமும் தைரியமும் கொண்ட இயக்கம், தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுக்கும் இயக்கம், இந்தியாவுக்கே வழிகாட்டும் இயக்கம் என்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விடுத்துள்ள இந்த அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அளித்த 505 வாக்குறுதிகளில் பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்றும், இனி ஓராண்டு காலம்தான் நமக்கு தேர்தல் காலமாக இருக்கிறது, அந்த தேர்தல் பணிகளை முதன்மையாக நாம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது என்றும், திமுகவின் பவளவலா பொதுக்குழு ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெற இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அப்போது தேர்தல் பணிகள் குறித்து இன்னும் விரிவான செயல் திட்டங்கள் முன்வைக்கப்படும் என்ற விவரத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் பொதுக்கூட்டங்களில் பேசப்படுவதை பொதுமக்கள் உற்று கவனிக்கிறார்கள் என்பதால் அவர்கள் மனதில் பதியக்கூடிய வகையில் நிமிட நேரத்தில் செய்தியின் சாரத்தை சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக நமது சொற்பொழிவாளர்கள் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். திமுக பேச்சாளர்கள் சுருக்கமாக சில நிமிடங்களில் பேச்சை முடித்துக் கொண்டு அந்த கண்ணியமற்ற வார்த்தைகளை தவிர்த்து மக்களிடம் திமுகவின் கொள்கை திட்டங்கள் மற்றும் சித்தாந்தங்கள், அரசு நிறைவேற்றிய வாக்குறுதிகள் ஆகியவற்றை திமுக பேச்சாளர்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விடுத்துள்ள அந்த அறிக்கையில் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். பவித்ரா.